ஹாய், வெல்கம் டு ஆல். அம்மா இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வரும்போது மாடு கன்று போட்டிருக்குன்னு சீம்பால் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, சீம்பால் ரொம்ப ஹெல்த்தி ஆச்சுன்ட்டு குட்டீஸ்க்கு 2 பேருக்கு கொடுக்கலான்ட்டு அதுதான் காய்ச்சி ரெடி பண்ணேன். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா தண்ணி தனியாக அந்த சீம்பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சீம்பாலை கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி அதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் குட்டீஸ் 2 பேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சுருந்தேன். அம்மாவுக்கு தனியாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு 2 பேருக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். குட்டீஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, சீம்பால்னு சொன்னால் சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ட்டு இது பால்கோவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு கொடுத்துருந்தேன். 2 பேரும் அது பால்கோவான்னு நினச்சி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. வருஷக்குட்டிக்கு சீம்பால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பொம்மிக்குட்டி மாவுக்கு சீம்பால் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் பால்கோவான்னு சொல்லி கொடுத்தேன். சாப்பிட்டா. உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.